Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஃப்ரெஷ் யூனிட் ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இது ஒரு ஃப்ரெஷ் யூனிட் அப்படியே நம்ம ஆரம்பிக்கிறோம்னு மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு டாபிக். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ரொம்ப ஃபேசினேட்டிங்கான டாபிக். இந்த ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் நம்ம படிக்கும் போதே இல்லை அப்படியே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மனித குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹியூமன் பாப்புலேஷன் ஒரு 7 பில்லியன் இருக்கு, 7 பில்லியன் பிளஸ். ஆனால் எல்லாரும் மனிதர்கள், பட் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீச்சர் வேரியேஷன், வெளிப்புற தோற்றத்திலும் சரி, அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்லையும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச். நாம நினைச்சுக்கிறோம் இந்த மனிதர்கள்ல மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லை, எங்கெல்லாம் மியாசிஸ் நடக்குதோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே போகும்போது கம்பல்சரியாக கேமிட் ஃபார்மேஷன் வரும்போது மியாசிஸ் வந்துடுது. ஸோ மியாசிஸ் இஸ் அ டூல் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு நாங்கள் டீச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? மியாசிஸ் எங்கே நடக்குது? மியாசிஸ், மைட்டாசிஸ், செல் டிவிஷன் அப்படின்னு சொன்னாலே குரோமோசோம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சடனாக நாம் இந்த செஞ்சுரியில் படிக்கல. இதை நம்ம ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். போன செஞ்சுரி, அதுக்கும் முந்தின செஞ்சுரியிலேயே ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய விதையை நாங்கள் அங்கேயே போட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் லைக் மெண்டல் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். எப்போ டாக்ஸானமி, சைட்டாலஜி, அனாட்டமிலாம் படிக்கும்போது ஜெனட்டிக்ஸ் பற்றின அவருடைய ஆராய்ச்சி ரொம்பவே புதுசான ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு. ரீசன் என்னன்னா, ரொம்ப புதுசு இல்லாத ஒரு விஷயத்தை இவர் பேசுறாருன்னு கூட இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்பவே டீப்பாக போய் நம்ம மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் வரைக்கும் போயாச்சு. டிஎன்ஏ, அதுக்குள்ளே இருக்கிற ஜீனு, அதுக்குள்ளே இருக்கிற அலீல்ஸு, அதுக்குள்ளே இருந்து நம்ம புரோட்டீன், என்னென்ன அமினோ ஆசிட் ஜாயின் ஆகி ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, அந்த அளவுக்கு டீட்டெயில் போயாச்சு. இவ்வளவும் படிக்கும் போதும் நமக்கு ஒரு அதிசயம் வரும். இந்த குட்டி 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 புரோட்டீன் சேஞ்சஸ் தான் எவல்யூஷனாக மாறி இருக்கு. இப்போ ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல் அண்ட் யூகேரியாட்டிக் செல்லுன்னு படிக்கிறதை தாண்டி யூகேரியாட்டிக் செல்லில் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது அமீபாவோ பாரமெஷியமோ அங்கே இருந்து அப்படியே லூஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸ் கொண்ட ஒரு, ஆனால் டிஷ்யூ கிரேட் இல்லாத போரிஃபெரா, அங்கேருந்து அப்படியே டிஷ்யூ கிரேடு ஷீலென்டிரேட்டா அப்படியே கிராஜுவலாக ஆர்கன் சிஸ்டம் லெவல்னு அப்படியே ஒரு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது. அப்படியே போய் 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 கடைசியா நாம மனிதர்கள் ரொம்பவே இவால்வ் ஆன ஒரு கிரீச்சரா இந்த உலகத்துல ஜாலியா வளம் வந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால இவ்வளவு படிக்க முடியுது. நம்மளுடைய பிரெயினோட growth வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்க போய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜீனோட சேஞ்சஸ், இந்த புரோட்டீன் சிந்தசிஸோட சேஞ்சஸ் இவ்வளோ பெரிய எவல்யூஷனை கொண்டு வந்திருக்கு, இவ்வளோ பெரிய பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், அதில் நம்ம மெண்டலோட ஒர்க்கை பற்றி படிப்போம். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னும் போது டிஎன்ஏ, புரோட்டீன் சிந்தசிஸ், அப்புறம் லாக் ஓப்பரான் மாடல், அப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், அதெல்லாம் அதுக்குள்ளே வரும். அண்ட் எவல்யூஷன் வரும்போது கம்பல்சரியாக நம்ம டார்வினை படிக்காமல் போகவே முடியாது. டார்வின், அதுக்கப்புறம் ஹார்டி வெயின்பெர்க்லான்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு கிளாசிக்கலாக போகிற 3 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஒன்லி 3 சாப்டர்ஸ் நினைச்சாலும் ரொம்ப பெரிய 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 சாப்டர்ஸ். அதனால ஒரு சாப்டரே நிறைய வீடியோவுக்கு போகும். மோரோவர் இந்த சாப்டர்ஸ் ஆர் வெரி 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 வைட்டல் ஃபார் நீட். ஏன்னா அசால்ட்டாக ஒரு 13 to 15 கொஷின் எவ்ரி இயர் இந்த 3 சாப்டர்ஸ்ல இருந்து போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி 2 இடத்துலையும் கேட்டுடுறாங்க. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக, ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக். இதோட ஏன் இன்ட்ரடக்ஷனை முடிச்சுக்கிறேன். யூஸ்வலாக எப்பவுமே ஒரு யூனிட் ஆரம்பிக்கும் போது நம்ம கொடுக்குற மாதிரி இதுலேயும் ஜெனட்டிக்ஸில் பற்றி ஒரு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன், அது சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட். இங்கே வாட்சன் அண்ட் கிரிக் பற்றி நம்ம படிக்க போகிறோம். நமக்கு வாட்சன் அண்ட் கிரிக்னாலே டபுள் ஹெலிக்கல் மாடல் ஆஃப் அ டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாலே வாட்சன் அண்ட் கிரிக் அப்படியே போவோம். இப்போ ஆரம்பிப்போம். ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸ் மரபியல் பற்றி படிக்க போகிறோம். பரிணாம வளர்ச்சி, பரிணாமம், இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது தூய தமிழில் சொல்ல போனால். இப்போ ஆரம்பிப்போம்.
The work of Mendel and others who followed him gave us an idea of inheritance patterns. மெண்டலோட ஒர்க் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19th செஞ்சுரியில் அவருடைய ஒர்க் அவர் ரொம்ப டீட்டெயிலாக பைசம் சட்டைவம் பீ பிளான்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. யாருமே அப்போ இந்த டாப்பிக்கை பற்றி தொடரல. அவர் எல்லாரும் டாக்ஸானமி, மார்ஃபாலஜி, சைட்டாலஜி, அனாட்டமின்னு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உருவெடுத்து வரும் பொழுது இவர் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு மாங்காய் விதையையும் நம்ம விதைக்கும் போது மாமரமும், இல்லை புளியங்கொட்டையை நம்ம விதைக்கும் போது புளிய மரமுமே தான் வருதே தவிர வேற எதுவும் அதுல இருந்து வரல. அதே மாதிரி விலங்கும் வந்து என்ன விலங்கோ அது குட்டி போடும்போது அதே இனத்தை மட்டுமே சார்ந்ததாக வருது. ஆனா கொஞ்சம் வேரியா இருக்கு. அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தாலும் அவங்கள இருந்து கொஞ்சம் வேரியா இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் அவர் கொடுத்தாரு. அதனால தான் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் பயனியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டல். அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், முக்கியமாக கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸோட ஃபாதராக நம்ம இவரை யோசிக்கிறோம். However, the nature of those factors, அவர் ஜீன்னு சொல்லவே இல்லை. ஜீன்ங்கிற விஷயத்தை அவர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னாரு. ஏன்னா ஒன்றுத்துல இருந்து அதே தானே வருது. ஒரு இனம்னா அதே இனம் தான் அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் சில நேரங்களில் வேரியேஷன் வரும்போது இவால்வ் ஆகுது. ப்ராக்ரெசிவாகவும் போகுது, இல்லை பின்னோக்கியும் போகுது. ரெண்டுமே நடக்குது. However, the nature of those factors which determine the phenotype was not very clear. அவர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கலர்ஸ் மாறி மாறி வருது. ஹைட்டும் டால் அண்ட் ஷார்ட், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், அவர் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஏன் இந்த ஃபீனோடைப்னா வெளிப்புற தோற்றம், ஓகே, புறத்தோற்றத்தில் இருக்கிற சேஞ்சஸ்க்கு அவருக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கல. as these factors represent the genetic basis of inheritance. சொல்றாரு மேபி இந்த ஏதோ ஒரு விஷயங்கள் ஜெனட்டிக் பேசிஸ், இந்த வழி வழியாக வரும், வழித்தோன்றலாக வர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் தி ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் ஆஃப் ஜீனோடைப் அண்ட் phenotype conversion became the focus of attention in biology for the next century. ஸோ இவர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் நாம் இன்னைக்கு ஜீன்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபேக்டர்ஸ் தான் இந்த கேரக்டர்ஸை கேரி பண்ணிக்கிட்டு வர ஒரு மேட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு க்ளூவை கொடுக்குறாரு. அந்த க்ளூவை வச்சு தான் பின்னாடி வந்து இந்த செஞ்சுரியில், அதாவது போன செஞ்சுரி 20th செஞ்சுரியில் முழுக்க முழுக்க ஜெனட்டிக்ஸை பற்றி நிறைய படித்தாங்க. இன்னும் இன்னைக்கு இந்த செஞ்சுரியில் இன்னும் மாலிகுலார் லெவலில் ரொம்ப டீப் ரூட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது the entire body of molecular biology was a consequent development with major contribution from Watson, Crick, Nierenberg, Corona, Kornberg's father and son duo, Benzer, Monod, Brenner, etc. இப்போ நான் முதல்ல சொன்னேன் மெண்டல் அப்படின்னு சொன்னால் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்குள்ளே போகிறோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போக போக நம்ம தாமஸ் ஹண்ட் மார்கனை இங்கே விட்டுட்டாங்க. அதுவும் கூட அவரும் கூட ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஜீன் ரிசர்ச் அந்த ஏரியாவில் பார்க்க போனால். ஸோ அவர் கொடுத்த பேஸில் தான், ஸோ இவங்க மெண்டல் கொடுத்த பேஸில் தான் இன்னும் நிறைய பேர் அழகாக, அதாவது அவர் போட்ட கோடில் ரொம்ப அழகாக ரோடு போட்டிருக்காங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக்னாலே நமக்கு நல்லா தெரியும், டபுள் ஹெலிக்கல் மாடல். நீரன்பர்க் அப்படின்னு சொன்னால் நீரன்பர்க் நம்ம இங்கே திருப்பியும் ஜெனட்டிக் கோடில் படிப்போம். இந்த 64 கோட்ஸ் இருக்கு இல்லையா, கோடான்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதுக்குள்ளே வராரு நீரன்பர்க். இவரும் கொரோனாவும் இந்த டீசைஃபரிங் த ஜெனட்டிக் கோட் அண்ட் ஆல்சோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நியூக்ளியோடைடு, ஓலிகோ நியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்தசைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, கெமிக்கல் சிந்தசிஸ் ஆஃப் ஓலிகோ நியூக்ளியோடைடு, அதோட ஃபாதர்னு கூட இவரை சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஆல்சோ along with Nierenberg he was deciphering genetic code. அதுக்கப்புறம் கார்ன்பர்க்ஸ், இப்போ கார்ன்பர்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபாதர் அண்ட் சன்னு நீங்க போட்டிருக்காங்க. ஆர்தர் கார்ன்பர்க்ஸ் அவர் ஃபாதர், ரோஜர் கார்ன்பர்க்ஸ் அவருக்கு ஒரு 3 sons, அதுல ஒருத்தர் ரோஜர் கார்ன்பர்க். இவங்க 2 பேரோட ஒர்க்கு. ஃபாதர் கார்ன்பர்க் இருக்கார் இல்லையா, இவர் வந்து முக்கியமான விஷயம், he discovered DNA polymerase. டிஎன்ஏ பாலிமரேஸ்னா ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்குள்ள வர முக்கியமான என்சைம் டிஎன்ஏ
பாலிமரேஸ் அப்படின்னா அந்த ரெப்ளிகேஷனோட மேட்டரை கொஞ்சம் அந்த டீசைஃபர் பண்ணவர் இவர். ஓகே, அதை அன்த்ரெட் பண்ணவர் இவரோ, ரொம்ப சிக்கல் முடிச்ச கழட்டி விட்டவர் இவர், எப்படி அது ரெப்ளிகேட் ஆகுதுன்னும் போது டிஎன்ஏ பாலிமரேஸை வச்சு. அண்ட் ஆல்சோ he was working on டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸ் எல்லாம். இது பாலிமரேஸ் என்சைம் கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுதுன்னு வந்துடும். அதை பற்றி படித்தவர் ஃபாதர். அவரோட சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா he was discovering the nucleosome. இது நம்ம மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் படிப்போம். நியூக்ளியோசோம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டோன் புரோட்டீன் வச்சு யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கிற ஹிஸ்டோன் புரோட்டீன் கொண்ட ஒரு டிஎன்ஏ மாடல். அதில் உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், அதை சுற்றி இருக்கிற டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்னு படிப்போம். ரொம்ப டீட்டெயிலாக அங்கே படிப்போம். அதுக்கு இந்த கான்பர்க் ஃபாதர் அண்ட் சன்டியோ பென்சருக்குள்ளே போனீங்கன்னா செய்மர் பென்சர் இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜீன், சிங்கிள் ஜீன். அதுக்கப்புறம் இந்த மியூட்டேஷன் அனாலிசிஸ் அதுக்குள்ளாம் வந்தவர், அதை பற்றி படித்தவர் எல்லாம் பென்சர். ஜேக்கப் அண்ட் மொனார்டுன்னு நம்ம படிப்போம். மொனார்டு அப்படின்னு சொன்னாலே இந்த லேக் ஓப்ரான் மாடல் ஜீன் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஜீன் ரெகுலேட்டிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு அதுக்குள்ளே போனார். முழுக்க முழுக்க இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஜீன் ரெகுலேட்டர் ஆப்ரேட்டர்னு படிப்போம். பிரென்னர் அவரோட ஒர்க் இன்னும் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கும். என்னென்னா he was also contributing for genetic code. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் மெசஞ்சர் ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சது. அதுவும் இல்லாமல் ரொம்ப குட்டியான ஒரு நெமட்டோடு இருக்கும், ஷீனார்பிட்டடஸ் எலிகன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதனுடைய ஜெனட்டிக் மாடலை கொடுத்தவர். ப்ளஸ் இந்த அப்பாப்டாப்சிஸ்ன்னு படிப்போம், ப்ரோக்ராம்டு செல் டெத், இது எப்படி நடக்குது அதெல்லாம். ஸோ இவங்க எல்லாமே மாலிகுலார் லெவலில் ஒர்க் பண்ண ஒரு விஷயத்தை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கில் இங்கே போட்டிருக்காங்க. ரொம்ப அதாவது இத்தனை சயின்டிஸ்டோட ஒர்க்கும் போடலை. வாட்சன் அண்ட் கிரிக், ஜேக்கப் அண்ட் மொனார்ட் அவங்க ஒர்க்கெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ப்ளஸ் இப்போ பார்ப்போம், a parallel problem being tackled was the mechanism of evolution. அப்படியே இதை பற்றி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எவல்யூஷன் பற்றியும் படிக்க வேண்டி போயிடும். இது படிக்கும்போது அப்படியே இவால்வ் ஆகிட்டே போகிறோம் இல்லையா. அது awareness in the areas of molecular genetics, structural biology and bioinformatics. மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த ஆத்தர் எல்லாம் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரக்சரல் பயாலஜி இதை பற்றி நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரக்சரல் பயாலஜிக்குள்ளே போயிடுவோம். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரொம்ப 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 ரீசெண்ட் வெர்ஷன். என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ப்ரோட்டீன் டாக்கிங் அப்படின்னு அப்படியே கம்ப்யூட்டேஷனல் மாடலுக்குள்ளெல்லாம் நாம் போயாச்சு. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் have enriched our understanding of the molecular basis of evolution. இதெல்லாம் படித்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி இவால்வ் ஆகி வந்தோங்கிறத ரொம்ப அழகாக படிச்சுக்கிட்டு வரோம். In this unit, the structure and function of DNA and the story and theory of evolution have been examined and explained. So இந்த யூனிட்ல டிஎன்ஏவை பற்றியும் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் படிப்போம், அப்புறம் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் எவல்யூஷன் படிப்போம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனை ஒட்டி வர முக்கியமான சயின்டிஸ்டாக நம்ம வாட்சன் அண்ட் கிரிக் இருக்காங்க. ரொம்ப யங் இயர்ஸில் இவங்க பண்ண சாதனைகள், இன்னும் ஒரு மைல்ஸ்டோன் டிஸ்கவரி அப்படின்னு சொன்னீங்கனாலே திஸ் டபுள் ஹெலிக்கல் மாடல். இப்போ பார்ப்போம். ஜேம்ஸ் டிவி வாட்சன் was born in Chicago on 6th April 1928. In 1947, see இந்த இயரை பார்த்துக்கங்க, மேபி வரலாம். In 1947, he received BSc degree in zoology. During these years, his interest in bird watching had matured into a serious desire to learn genetics. அவரோட ஹாபியை பாருங்க, பேர்ட் வாட்சிங். அது அவருக்கு ஒரு சீரியஸ், அதாவது ரொம்ப ஒரு தீரா காதல் டுவர்ட்ஸ் ஜெனட்டிக்ஸ். This became possible when he received a fellowship for graduate study in zoology at Indiana University, Bloomington. ஸோ அது மேலே இருந்த ஆசையால் தான் இவர் ஜுவாலஜிக்குள்ளேயே போனார். where he received his PhD. அதுக்கப்புறம் அப்படியே PhD டிகிரி ஃப்ரம் இண்டியானா யூனிவர்சிட்டியில்.
PhD degree in 1950 on a study of the effect of hard X-rays on bacteriophage multiplication. ஸோ அப்படியே இந்த பேர்ட் வாட்சிங்கில் வந்த இன்ட்ரெஸ்டோட ஜுவாலஜி அப்படியே அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போய் எக்ஸ்ரேவோட இஃபெக்ட் ஆன் பாக்டீரியோஃபேஜ் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்குது அதோட அதுதான் அவரோட ஒர்க் பிஹெச்டி தீசிஸ்க்கு 1950 he has done his PhD. He met Crick and discovered their common interest in solving the DNA structure. இவர் கிரிக்கை பார்க்குறாரு, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி விஷயம், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை எப்படி டிசைஃபர் பண்ணுறதுன்னு. their first serious effort was unsatisfactory. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது was not good, அவங்களால அதை டிசைஃபர் பண்ண முடியல. The second effort, based upon more experimental evidence and better appreciation of the nucleic acid literature, resulted early in March 1953 in the proposal of the complementary double helical configuration. ஸோ ரெண்டு பேரும் மண்டையை போட்டு உடச்சி கிடச்சி அவங்க எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தடில் ரிலீஸ் பண்ண ஒரு மாடல் தான் டபுள் ஹெலிக்கல் மாடல். அது 1953 ரிலீஸ் பண்ண ஒரு மாடல். Francis Harry Crampton Crick was born on 8th June 1916. அவரை விட இவங்க பெரியவங்க. At Northampton, England. ஸோ இது கூட கேட்கலாம், வாட்சன் பிலாங்ஸ் டு சிகாகோ, தட் இஸ் USA. இங்கே வந்தீங்கன்னா கிரிக்க பிறந்தது இங்கிலாந்து. ஸோ ஒரு பிரிட்டிஷரும் ஒரு அமெரிக்கனும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு படைப்பு தான். தட் இஸ் படைப்புங்கிறத விட கண்டுபிடிச்சது, டிசைஃபர் பண்ண ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டபுள் ஹெலிக்கல் மாடல் ஆஃப் அ டிஎன்ஏ. He studied physics. பார்த்தீங்கன்னா அவர் ஜுவாலஜிஸ்ட், இவங்க he studied physics at University College, London, and obtained a BSc in 1937. He completed PhD in 1954 on the thesis entitled X-ray diffraction, polypeptides and proteins. Polypeptide and proteins படிக்கும் போதே அப்படியே டிஎன்ஏ, அதுவும் அந்த மாடலில் டிசைஃபர் பண்ணதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டெக்னாலஜி வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னாலஜி. A critical influence in Crick's career was his friendship with J.D. Watson, then a young man of 23. அப்போ அவங்க மீட் பண்ணும்போது he was just 23, leading in 1953 to the proposal of the double helical structure for DNA and the replication scheme. Crick was made on FRS in 1959. FRSக்கு போயிட்டார், ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு போயிட்டாரு 1959ல கிரிக். The honors to Watson with Crick include, இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் ஆனர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the John Collins Warren Prize of the Massachusetts General Hospital in 1959, first the Lasker Award in 1960, the Research Corporation Prize in 1962, and above all, the world famous Nobel Prize in 1962. ஸோ அவங்க ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ண இயர் 1953, ஆனால் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் அவார்ட் பண்ணது 1962. ஸோ அந்த இயர் கேப்பையும் பார்த்துக்கங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மைல்ஸ்டோன் டிஸ்கவரியில் வந்தவங்க. எங்கே போனாலும் ஒரு பயாலஜி லேப்னா ஒரு டபுள் ஹெலிக்கல் மாடலில் ஒரு டிஎன்ஏ இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் ஆகிட்டு இருக்கும், இல்லை டேபிளில் மாடல் இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபேமஸ் இந்த மாடல். ஸோ அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில், ஏன்னா நம்ம இந்த டபுள் ஹெலிக்கல் மாடல் அது எல்லாத்தையும் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ்குள்ளே படிப்போம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்மால் வீடியோ இட் இஸ். பிகாஸ் எப்பவுமே படிக்கிற மாதிரி ஒரு யூனிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன், நான் பேசின கொஞ்சம் விஷயம், ப்ளஸ் இந்த புக்கில் இருக்கிற இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரிலேட்டட் சயின்டிஸ்ட். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மெண்டலோட ஒர்க்கை படிப்போம். த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் ஒர்க். மெண்டலை பற்றி படிக்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்கும் அது. ஓகே, அது வரைக்கும் சும்மா இவங்களுடைய ஒர்க் எல்லாம் பார்த்துட்ருக்குங்க. அவங்க வாங்கின ப்ரைஸ், அதுக்கப்புறம் இயர், ஒர்க் பண்ணது, பிறந்தது, அதெல்லாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.